அகிலமே வியந்து பார்க்கும் ஆழித்தேரது. அதற்கு முன்னால் நடனமாடிக் கொண்டிருந்தாள் கொண்டி. வெறும் சதுராட்டம் அல்ல அது, ஆனந்தவயப்பட்ட, அனைத்தையும் மறந்த நிலை. தான் ஈசனோடு இரண்டரக் கலந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு திளைத்தபடி ஆடும் ஆனந்த நடனம். திமிழை, மத்தளம், இந்தளம், உடுக்கை, கொம்பு, குடமுழா, துந்துபி, பாரிநாயனம் என ஈசனுக்கு விருப்பமான 70 வகை இசைக்கருவிகளும் இசைக்க அவற்றின் அதிர்வுகளுக்கேற்ப கொண்டி ஆடிக்கொண்டிருந்தாள். ஆரூர் மக்களும் சோழ பேரரசனும் அவள் ஆடுவதை அச்சத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்தனர். அது ஓர் அதிசய நிகழ்வு. பின்னே ஒரு பெண் நடனமாடினால் ஆழித்தேர் அசைந்து விடுமா என்ன? ஆவல் மேலோங்க எல்லோரும் நடனத்தையும் ஆழித்தேரையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தார்கள். 10 தேர்க்கால்கள், 9 லட்சம் கிலோ எடை. கொஞ்சமும் அசையாமல் கம்பீரமாய் நின்றது பிரம்மாண்ட தேர். அதன் தொம்பைகள் கூட மந்திரத்தில் கட்டுப்பட்டாற் போல அசையாது நின்றன. 20,000 கரங்களும் யானைகளும் குதிரைகளும் இழுத்தும் நகராத தேர். எப்படிப்பட்ட தேர் இது? ஒருமுறை முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் இடமிருந்து 7 விடங்கப் பெருமான் திருவுருக்களை பெற்றான். அவற்றை மண்ணுலகுக்கு கொண்டுவர மயனால் உருவாக்கப்பட்டது இந்த ஆழித்தேர். ரதஸ்தாபன சாஸ்திரம் என்னும் புதிய சாஸ்திரமே உருவாவதற்கு இந்த தேர்தான் காரணம். இந்த தேர்தான் 7 விடங்க மூர்த்தங்களையும் அருளச் செய்து முசுகுந்தன் வடம்பிடிக்க பிரம்மன் தேரோட்ட பூமிக்கு வந்தது இந்த தேர். அதனோடு வந்தவை 70 வகை சிவவாத்தியங்கள், 2000 வகை தேவ மலர்கள், 5 வகை புண்ணிய தீர்த்தங்கள். இதையெல்லாம் திருவாரூர் புராணம் விரிவாக சொல்கிறது. தேவர்களே வியந்து போற்றும் இந்த ஆழித்தேர் பல 100 ஆண்டுகளாக அசைந்தாடி வலம் வந்து மண்ணகத்தின் புகழ் குறியீடாகவே திகழ்ந்தது. அந்த வேளையில் அந்த ஆண்டு பங்குனி உத்திரத்தில் மட்டும் ஏனோ நகர மறுத்தது. ஏன் இப்படியானது என்று எல்லோரும் கலங்கிக் கொண்டிருந்த வேளையில்தான் கொண்டி ஆட ஆரம்பித்தாள். கொண்டியின் மனதில் எந்த வன்மமும் இல்லை. தன்னை அவமானப்படுத்தியவர்களை அவள் மன்னித்து விட்டாள். காற்றின் திசைக்கேற்ப ஆடும் தீபம் போல ஆடினாள். தேர் ஓட வேண்டும், அப்போதே என் உயிரும் பிரிய வேண்டும். இது கடகேஸ்வரன் மேல் ஆணை. அமர்ந்தாடும் எங்கள் ஆரூர் கூத்தன் மேல் ஆணை. தியாகராஜா, தேவரகண்ட பெருமானே, உள்ளுக்குள் இப்படியாக வேண்டியபடியே ஆடினாள் கொண்டி. எல்லோரும் செல்வங்களை எடுத்துக்கொள்ள தான் மட்டும் ஆலகாலத்தை எடுத்துக்கொண்டவர் அல்லவா இந்த தியாகேச பெருமான்? அவர் தன்னுடைய பக்தையின் விருப்பத்தை உணர்ந்து கொள்ள மாட்டாரா? கொண்டியின் பக்தியை உலகறியச் செய்ய திருவுளம் கொண்டார். தேர் தானே மெதுவாக அசைந்தது. அதிர்ந்து போன மக்கள் கூட்டம் விண்ணதிர ஆரூரா, தியாகேசா என முழக்கம் எழுப்பியது. வாத்தியங்கள் நிசப்தமாயின. கொண்டியின் சலங்கையும் அமைதியானது. சோழ பேரரசன் பெருங்குரல் எடுத்து விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். சோழர்குலப் பெண்டிர் ஆனந்தம் மேலோங்க தேரை நோக்கி நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினர். சோழத் திருநாட்டில் எல்லோரும் கூடி ஒரு தேரை இழுக்க முடியவில்லை என்றால் எதிரிகள் என்ன நினைப்பார்கள் என்று புலம்பியவன்தான் சோழன். கொண்டி தேரின் வடத்தை பிடித்தாள். மக்கள் கரங்களும் இணைந்தன. தேர் விரைவாக நகர ஆரம்பித்தது. பூமாரி பொழிய சிவச்சின்னங்களும் திருக்குடைகளும் கொடிகளும் முன்னே செல்ல, பதிகம் பாடும் ஓதுவார்கள் பின்னே செல்ல தேர் வேக வேகமாக நகர்ந்தது. சிவவாத்தியங்கள் முழங்க சிவகைங்கரியங்களும் அடியார் கூட்டமும் முன் செல்ல அவர்களுக்கு பின்னே மன்னவனும் அவன் பரிவாரங்களும் சென்றன. இப்போது வடத்தை விட்டுவிட்டு 2 கரங்களிலும் சாமரத்தை ஏந்திக் கொண்டு தேரில் ஏறிக்கொண்டாள் கொண்டி. மன்னன் உள்ளிட்ட சகலரும் ஈசனோடு கொண்டியையும் சேர்த்து வணங்கினர். அவள் எதையும் கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை. சிந்தையெல்லாம் சிவனில் ஊறிக் கிடந்தது. சிவபதத்தை அடையப்போகும் நேரத்திலேயே மனம் ஆழ்ந்திருந்தது. ஐயனே, வீதி விடங்கா, இந்த எளியவளுக்கு இத்துணை பாக்கியமா? எளியோர்க்கு எளியோனே, எந்த ஊரில் நான் அவமானப்பட்டேனோ அந்த ஊரிலேயே என்னை தேரேற்றி வரச் செய்து விட்டாய். இதற்கு மேல் நான் மண்ணில் இருக்கலாமா? உன் அருகில் அமர்ந்து ஊர்வலம் வந்த நான் இனி தரையிறங்கி நடக்கலாமா? இதோ என் உயிர், எடுத்துக்கொள். உயிரற்ற என் சடலம்தான் தேர்விட்டு இறங்க வேண்டும். இது கமலேசர் மீது ஆணை, எங்கள் தியாக சிந்தாமணி மேல் ஆணை என்று பிரார்த்தித்தாள். ஊரை வலம் வந்த தேர் நிலை வந்து சேர்ந்தது. பழுத்த பழம் காம்பை விட்டு நீங்கியது. ஆம், சிவத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது கொண்டியின் ஆன்மா. மக்கள் கூட்டம் கதறியது. திருவாரூரின் தியாக விளக்கை எண்ணி கால்நடைகள் கூட கதறின. மேகம் மழையாக அழுதது.
மன்னன் தான் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை காவிரி கரைக்கு கொண்டியின் சடலத்தை கொண்டு சென்றான். தகனம் செய்தான். வழியெங்கும் மயிலுக்கு ஒரு விநாயகர் ஆலயம் அமைத்தான். அவை இன்றும் கொண்டியின் தியாகத்தை நினைவு கூறுகின்றன. இனி ஆழித்தேரை அலங்கரிக்கும் உரிமை கொண்டியின் வம்சத்தினருக்கே உண்டு என்று சொன்னான். தேரின் வடத்தை முதலில் பிடித்தெழுக்கும் முதல் மரியாதையும் அவர்களுக்கே என்று அறிவித்தான். 19வது நூற்றாண்டு வரை இந்த வழக்கம் நடைமுறையில் இருந்தது. கொண்டியின் வம்சாவளியினருக்கே சோழன் அளித்த நிலம் கொண்டித்தோப்பு. திருவாரூர் அருகே இன்றும் இருக்கிறது அந்த நிலம். திருவாரூர் அருகே ஓடும் நதிக்கு கூட கொண்டி என்றே பெயர். திருவாரூர் ஆலயத்தில் கமலாம்பாள், அல்லியம்பூங்கோதை என இரு தேவியர் இருந்தாலும் தியாகேசருக்கு அருகே வீற்றிருப்பவள் கொண்டி. இவள் இச்சாசக்தி என்று வணங்கப்படுகிறாள். கொண்டி என்றால் இணைப்பவள் என்று பொருள். பக்தனை பரம்பொருளோடு இணைப்பவள் கொண்டி. இந்த கொண்டி அம்மனின் பெயரைக் கொண்டு பிற்காலத்தில் திருவாரூர் பறவை நாச்சியார் வம்சாவளியில் தோன்றியவள் இந்த கொண்டி. ருத்ரகணிகை. கொண்டி மகளிர் என்றால் பகை அரசனின் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பதியிலா மகளிர் என்றும், இவர்கள் திருவாரூரில்தான் அதிகமாக வசித்தார்கள் என்றும், அவர்களின் தலைக்கோலியே இந்த குஞ்சம்மாள் என்கிற கொண்டி என்கிற கருத்தும் நிலவுகிறது. சரி, யார் இந்த கொண்டி? ஏன் இவளுக்கு இந்த மரியாதைகள்? ஆரூர் பெருமானுக்கு அனவரதமும் சேவை செய்த தேவரடியார்தான் கொண்டி. காலையில் திருப்பள்ளி எழுச்சி தொடங்கி பாலன்னம் சமர்ப்பிப்பது, மரகதலிங்க அபிஷேகம் செய்வது, முதற்கால உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாம பூஜை வரை ஆரூர் பெருமானுக்கு செய்யப்படும் அத்தனை சேவைகளுக்கும் ஆத்மார்த்தமாக கைங்கரியம் செய்பவள் இந்த கொண்டி. இவள் பாட்டு பாடி அபிநயம் பிடித்து ஆடினால் அன்றைய பூஜை களைகட்டும். ஆரூர் பெருமானுக்கு இவள் அலங்கரித்து தைத்த வஸ்திரங்களே சாத்தப்படும். இவள் தொடுத்த மாலைகளே சூட்டப்படும். ஆரூர் பெருமானையே அனைத்துமாக எண்ணி வாழ்ந்தவள் இந்த கொண்டி. ஆண்டவன் அடியார்கள் என்றாலே சோதனை வந்துதானே தீரும். புடமிடாவிட்டால் சொக்கத் தங்கம் மின்னுமா என்ன? சோதனை வந்தது. திருவாரூர் காவல் அதிகாரியாக வந்த ஒருவன் கொண்டியின் மீது ஆசை கொண்டான். ஆரூர் ஆலய வளாகத்துக்குள்ளேயே அத்துமீறினான். என்னை இணங்கச் சொல்லி வற்புறுத்தினால் குத்துவாளால் தாக்குவேன் என்று சீறினாள் கொண்டி. சிறுமதி கொண்ட அந்த கொடியவன் அவளின் அருமையை உணரவில்லை. வீண் பழி சுமத்தி கொண்டியை ஆலயத்தை விட்டே நீங்கச் சொன்னான். நடந்ததை அறிந்த ஆலய அர்ச்சகர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். ஆரூர் பெருமானை விட்டு நீங்க கொண்டி மறுத்தாள். ஐயனே, வன்மீகிநாதா, இந்த அவலையை கைவிடலாமா என்று கதறினாள். ஆனால் ஏனோ ஈசன் பதில் சொல்லாமலேயே அமைதி காத்தார். இனி எந்த பயனும் இல்லை என்ற நிலையில் நீதிநெறி இல்லாத இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஈசனே வந்து என்னை அழைக்காமல் மீண்டும் இங்கு வந்து தொழப்போவதும் இல்லை என்று சத்தியம் செய்துவிட்டு கிளம்பினாள் கொண்டி. ஆரூரானை பிரிந்தவள் ஒளியை இழந்த தீபமானாள். ஒவ்வொரு வேளையும் புலம்பி தவிழ்த்தாள். ஆஹா, இந்நேரம் பெருமானுக்கு நெய்வேத்தியம் நடக்குமே, என்ன படைத்தார்களோ, இந்நேரம் சுவாமி புறப்பாடாகுமே, யார் பாடினார்களோ, யார் இன்று மாலை தொடுத்தார்களோ என்றெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் தவித்தாள். அவள் தவிக்க தவிக்க ஈசனுக்கு பொறுப்பு கூடியது. கொண்டியை உலகமே வியக்கும் வண்ணம் ஆட்கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டது சிவம். அந்த ஆண்டு பங்குனி உத்தர பெருவிழா. உத்தர திருநாளின் ஆழித்தேர் புறப்பாடு நடைபெற வேண்டிய சமயம். சகலமும் தயாராகிவிட்டன. வேத மந்திரங்கள் முழங்க, விண்முட்டும் கோஷங்கள் எழுப்ப தேர் இழுக்கப்பட்டது. 10,000 பேர், 20,000 கரங்கள். ஆனால் தேர் அசையவில்லை. சோழ மன்னன் அப்போதுதான் திடுக்கிட்டான். இதற்கு முன் சொன்ன அத்தனையும் நிகழ்ந்தது அப்போதுதான். ஐம்பொன் சிலையாக ஆரூரான் கொள்ளை சிரிப்பில் இந்த விளையாடலை ரசித்துக் கொண்டிருந்தான். யானைகளும் பரிகளும் இணைந்து இழுத்தன. கொஞ்சமும் நகரவில்லை. ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்று அனைவரையும் விசாரித்தான். இது என்ன சோதனை என்று வாய்விட்டே புலம்பினான். அப்போதுதான் ஒரு முதியவர் அவர் முன் வந்தார். அவர் வேறு யாருமல்ல, ஆரூர் பெருமானேதான். இந்த தேர் நகர வேண்டுமென்றால் கொண்டி என்ற பெண் இங்கு வந்து தேர் மீது ஏறி கவரி வீச வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார். மன்னன் அவள் வீடு சென்று அந்த ஈசனே அடையாளம் காட்டி உன்னை அழைத்து வரச் சொன்னார் என்று விளக்கி வணங்கி அழைத்தான். ஓடாத தேர் நகர இந்த அடியாளை அழைத்து வரச் சொன்னாரா என் சுவாமி என்று வியந்து கொண்ட கொண்டி ஓடோடி வந்தாள். கண்ணீர் மல்க திருவாரூர் மலரம்பலத்தானை வணங்கினாள். தேரை ஓட வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பை எண்ணி கசிந்தாள். இனி பெருமான் தன்னை ஆட்கொள்ளப் போகிறான் என்பதை உணர்ந்து மன்னனிடம் உறுதியை வாங்கிக் கொண்டு தேரில் ஏறினாள். தேவனை அடைந்தாள். வரலாற்றிலும் புராணத்திலும் நீங்காத புகழ் பெற்றாள்.
இனி திருவாரூர் செல்லும் பக்தர்கள் கொண்டியையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த பக்திக்கு கொண்டி ஓர் அழுத்தமான அடையாளம். கொண்டியின் திருவடி தொழுது சிவனருள் பெறுவோம்.